தந்தை மகன் தூயன் பேராலே ஆமீன். உயிர்வார்த்தை கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். எசாயா அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 24. படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கோருகிறார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும், நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். ஆமீன். தியானிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மண்ணுலகம் முழுவதையும் பற்றிய நான் தீட்டிய திட்டம் நடந்தேறும், மண்ணுலகம் அனைத்திற்கும் மேல் அவருக்குள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்துவதால் அவருடைய திட்டத்தின்படி அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்கின்றார். அவர் தீட்டிய திட்டமே நிறைவேறும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதாம் முதல் இயேசு இன்று வரை உலகம் முழுவதும், படைப்பு முழுவதும் தந்தை கடவுளுடைய திட்டத்தின்படியே, அவர் தீட்டிய திட்டத்தின்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதாம் ஆண்டவரோடு நடக்கின்ற வேளையிலே எந்த கவலையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் சிறப்பாக இருந்தது. இன்று நம்மை நாம் ஆய்வு செய்வோம். ஆண்டவர் எல்லாமே படைத்தது நன்மை என்று கண்டார். ஆனால் மனிதரை படைத்ததற்கு அவர் வருந்தினார். நம்மை பார்த்து ஆண்டவர், என்னுடைய மகள், என்னுடைய மகன் என் திட்டத்தின்படி, என் திருவுளத்தின்படி வாழ்கின்றார் என்று மகிழ்ச்சி அடைகின்றவாறு நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோமா? அன்னை மரியாதை பார்த்தோம் என்றால், இதோ ஆண்டவர் அடிமை என்று முன்சொற்படியே ஆகட்டும் சொல்லி கீழ்ப்படிந்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி இன்று உலகத்திற்கே அன்னையாக, விண்ணக மன்னக அரசியாக முடிவு சுற்ற பெற்றிருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மதிப்பீடுகளை நமதாகி கொண்டு நாம் வாழ நமக்கு கடமை உண்டு. எப்போது நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமோ அந்நிமிடம் முதல் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். நாம் ஆய்வு செய்வோம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய அபிஷேகத்தை வேண்டி வரவேண்டி ஜெபிப்போம். அன்பு தந்தையே, உமது நீர் உலகத்தை படைத்து உமது திட்டத்தின்படி சித்தத்தின்படி அதை இயக்கி கொண்டிருக்கின்றேன். ஒருபடி மண்ணில் எங்களை உருவாக்கி இயேசு கிறிஸ்து வழியாக எல்லா ஆசிரியரையும் தந்து இந்த பூமியிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் விண்ணக பயணிகள் என்பதை உணர்ந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமது பாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை தாரும். ஆமீன்.